வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நான் என்னத்தை சொல்ல ஏதை சொல்ல, சரி சொல்லித்தான் ஆகணும். கோடி ரோட்ஸ் வந்து இப்போ WWE யூஎஸ் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாரு. அவர்கிட்ட ஆல்ரெடி அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் இருக்குது. இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மோதனாலே கோடி ரோட்ஸ் தான் வெற்றி பெறுவார் அப்படின்னு. ஏன் வந்து இப்படி WWE ஒரு மேட்ச் நடத்தணும்? டபுள் சாம்பியனாக இவ்வளோ சீக்கிரம் ஆக்கிறதுக்கு கோடி ரோட்ஸ் என்ன தகுதியான ஆளா? இதே போல் ஒரு சில செய்திகளை பற்றி தான் நீ வீடியோ பார்க்க போகிறோம். இது முழுக்க கோடி ரோட்ஸை பற்றின விஷயம் தான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல சேனலுக்கு வந்துருக்கீங்களா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலிமா தினமும் போடுற ரெஸ்லிங் செய்களை தமிழில் தெரியும். உங்களுக்கு கோடி ரோட்ஸ், ரோமன் ரெயின்ஸ், கோல்ட்பர்க் இந்த 3 பேரையும் பிடிக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. 3 பேரையும் பிடிக்காட்டாலும் லைக் பண்ணிக்கோங்க. நான் தப்பு பண்ண மாட்டேன், நான் தப்பாக நினைக்க மாட்டேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டோரியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு செத் ரோலின்ஸ் ஞாபகம் தான் வருது. WWE சாம்பியன்ஷிப்பை ப்ராக் லெஸ்னர் வச்சுருந்தார். அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா 2-1 ஆக்குனாங்க. இது ரோமன் ரெயின்ஸ் கதையில் இருக்குதா? அந்த டைட்டில் செத் ரோலின்ஸ் வந்து வின் பண்ணார். ரசல்மனியாவில் கோடியை வின் பண்ணாரா? அடுத்தது யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி டபுள் சாம்பியன் ஆனார். இப்போ அது நடக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் செத் ரோலின்ஸுடைய ஃபியூட் அப்படிங்கிறது நல்லா இருந்தது. இப்போ ஆக்சுவலி செத் ரோலின்ஸ் வந்து ரசல்மனியாவில் ப்ராக் லெஸ்னர் கிட்ட டைட்டில் வின் பண்ணதுக்கப்புறமா ராண்டி ஆர்டன் கூட ஒரு மேட்ச் விளையாடிருப்பார். ஒரு ஃபியூட் ஆல்ரெடி அவங்களுக்கு ரசல்மனியாவுக்கு முன்னாடியே இருந்தது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் ஆப்பரண்ட்டை சூப்பராக WWE கொண்டு போனாங்க. இப்போது கோடி ரோட்ஸுக்கும் ஃபியூட் இருக்குது. இதுக்கு முன்னாடி ட்ரூ மேக்கிண்டர் கூடலாம் கொண்டு போயிருக்கிறாங்க. ட்ரூ இப்போ சும்மா தானே இருக்கிறாரு. ஏன்னா ட்ரூ வந்து கோடியை பீட் பண்ணியிருக்காரு. அப்போ ட்ரூக்கும் கோடிக்கும் ஒரு மேட்ச் கொண்டு போனீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். யார் வெற்றி பெறுவா, என்ன தான் பண்ண போகிறானுங்க, ஏதாவது ட்விஸ்ட்டு நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். பேக்லாஷ் இப்போ உள்ள இதிலலாம். ஆனால் WWE கோடி ரோட்ஸ் சித்தத்தில் என்ன தான் பண்ணுறானுங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. ஃபஸ்ட்டு பேக்லாஷ்லாம் முடிச்சுட்டானுங்க. இப்போது அவசரமாக பேக்லாஷுக்கான மேட்ச்சை முடிச்சுட்டு நைட் ஆஃப் சாம்பியனில், அதாவது சவுதி அரேபியாவில் நடக்க போகிற கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங் பேப்பரிக்கு பேரை பாருங்கள், கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்கா. ஏண்டா ஒன்று நைட் ஆஃப் சாம்பியன் வச்சுட்டு கிங் அண்ட் குயின் ஆஃப் டோர்னமெண்ட் நடக்குதுன்னு சொல்லுங்கள். டோர்னமெண்ட்டோட பேரையே உனக்கு பேராக வச்சுருக்கானுங்க. என்னத்தை சொல்ல, அந்த இளவு வேறு, அதுவும் சவுதி அரேபியாவில். இப்போது அதில் வந்து கோடி ரோட்ஸுக்கு ஆப்போனண்ட் தேவையா, அதை வந்து லோகன் பாலை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. லோகன் பால் வெர்சஸ் கோடி ரோட்ஸ் இந்த மேட்ச் கண்டிப்பாக பெரிய ஹைப்பாக இருக்கும். ஏன்னா கோடி ரோட்ஸை விட லோகன் பால் பயங்கரமாக சண்டை போடுவார். அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போது என்ன திரும்ப பிரச்சனை, இன்றைக்கி நடந்த ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆடம் பிஎஸ் வராரு, நிக்கோலஸ் வராரு. வந்த உடனே கோடி ரோட்ஸ் வந்து சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ண போகிறாரு. அவருக்கு ஆப்பரண்ட் நாங்கள் தான் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோம், அது லோகன் பால்னு சொல்கிறாரு. லோகன் பால் பார்த்தீங்கன்னா வந்த உடனே பார்த்தீங்கன்னா நான் உன்கிட்ட இருக்கிற டைட்டிலுக்காக மோதணும்னு சொல்கிறாரு. கோடி ரோட்ஸும் பார்த்தீங்கன்னா நீ என் டைட்டிலுக்காக மோதுறேன்னா நான் உன் டைட்டிலுக்காக மோதணும். இது வரைக்கும் நான் WWEயில் வெற்றி பெறாத ஒரு டைட்டில்னு கேட்டிங்கன்னா அது வாங்கிட்டு இருக்கிற யூஎஸ் டைட்டில் தான். வாங்கிட்டு இருக்கிற யூஎஸ் டைட்டில் நான் வின் பண்ணிட்டேன்னா கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆயிடுவான்ப்பா. அதனால் எனக்கு உன்கிட்ட இருக்கிற சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக கேட்டுட்டாரு. இப்போது 2 பேருடைய சாம்பியன்ஷிப்பையும் பார்த்தீங்கன்னா சாம்பியன் விசஸ் சாம்பியன் மேட்சாக பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இது அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா WWE வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அப்கமிங்கில் நடக்க போகிற கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்கில். இதில் கோடி ரோட்ஸ் தான் சாம்பியன் ஆவார். பட் ஆனால் ஃபியூடு நல்லா இருக்கா? நல்லாவே இல்லை, ஃபியூடே இல்லை. நெக்ஸ்ட் வீக்குக்கு அடுத்த வாரம் கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்கு. அதாவது ஃபஸ்ட்டு பேப்பரியூ வந்து WWE வந்து அடுத்தடுத்து ரொம்ப குயிக்காக நடத்துகிறானுங்க. இப்போது கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்கில் கோடி ரோட்ஸ் வந்து டைட்டில் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு தான் அவசியம் கிடையாது. ஏன்னா 2 வேர்ல்டு டைட்டில் இருக்குது, ஒன்று டிஃபெண்ட் பண்ணால் போதும். டேமே பிசி எதாவது பண்ணிக்கலாம். கோடி ரோட்ஸுக்கு நெக்ஸ்ட்டு ஃபியூடை டெவலப் பண்ணிக்கலாம். யாரும் அட்டாக் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு நாள் இன்ஜுரி ஆகி அது திருப்பி வந்து ரிவெஞ்ச் ஆகி நெக்ஸ்ட்டு பேப்பரியில் அவர் கூட மோத வைக்கலாம். பல WWE பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எத்தனாம் தேதி, 10ஆம் தேதியா, கரெக்டாக 24ஆம் தேதி பார்த்தீங்கன்னா WWE வந்து கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங் நடத்துகிறாங்க. இன்னும் 2 வாரம் தாங்க இருக்குது. 2 வாரத்துக்குள்ளே ஒரு பெரிய ஃபியூடை உருவாக்கியிருக்கிறாங்களாம். அதுவும் இந்த ஃபியூடு வந்து ஒரு ஒத்த சாம்பியன்ஷிப் ஃபியூடு இல்லை, 2 சாம்பியன்ஷிப் ஃபியூடு. ஜான்சனாக்கும் செத் ரோலின்ஸ்க்கும் சம்மர்ஸ்லாமில் சாம்பியன் விசஸ் சாம்பியன் கொண்டு போனாங்க. ப்ராகுக்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் ரசல்மனியாவில் சாம்பியன் விசஸ் சாம்பியன் ஃபியூட் கொண்டு போனாங்க. எல்லாமே ஒருத்து வருமா, எல்லாமே நல்லா இருந்தது. ஸ்டோரி லைன் பேஸ் படி யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. பட் ஆனால் இதை பாருங்கள், குப்பை. மேட்ச் உண்மையிலே நல்லாயிருக்கும், மேட்ச் நான் சூப்பராக இருக்கும், குறைய சொல்கிறதில்ல. ஏஜே ஸ்டைலுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் நடந்தது நல்லா இல்லையா? பட் ஆனால் ப்ரிடிக்ட் பண்ணிடலாம் இந்த மேட்ச்சில் யார் வெற்றி பெற போகிறா. 100% வந்து கோடி ரோட்ஸ் தான் வின் பண்ண போகிறாரு. அதுவும் குயிக்லி.
இப்போ தான் ரசல்மனியாவில் ஒரு சாம்பியன் ஆகினார். இப்போ கோடி ரோட்ஸை நீங்கள் டபுள் சாம்பியன் ஆகணும் ஆசைப்படுறீங்க. அவர் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆனால் யூஎஸ் சாம்பியன் ஆகணும். இப்போ ஆல்ரெடி அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூபிள்யூ சாம்பியனாக இருக்காரு. யூஎஸ் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டாருன்னா டபுள் சாம்பியனாக இருப்பார் அப்படிங்கிற எண்ணம் டபிள்யூபிள்யூக்கு இருக்குது. ஓகே, நல்ல விஷயந்தான், ஆக்குங்க. அதை கொஞ்சம் தள்ளி ஆக்கலாமே. இப்போவே ஆக்கி ஆகணுமா? ஏன் கேள்வி அதான், இப்போவே ஆக்கி ஆகணுமா? ஏன்னா இப்போது எல்லை நைட்டாக இருக்கட்டும், எஸ்கோபாராக இருக்கட்டும், ஸ்மாக்டவுனில் எத்தனையோ ரெஸ்லர் பார்த்தீங்கன்னா இந்த மிட்கார்ட் டைட்டில் கூட கிடைக்காம நாக்கை தொங்க போட்டுட்டு நக்கிட்டு கிடக்கானுங்க. உண்மை தான், நான் தப்பாக சொல்கிறேன் நினைக்காதீங்க. அவங்களாம் கொடுக்குறது இல்லை. எல்லை நைட்டுக்கு ஹைப் இருக்குது. ட்ரிபிள் ஹைச்சாக இருந்தால் சரி, வின்ஸ் மிக்மன் இருந்தால் கொடுத்துருப்பார்ல. ட்ரிபிள் ஹைச்சு என்னன்னு தெரிலங்க. அதுவும் கோடி ரோட்ஸ் கிட்ட போனால் அந்த டைட்டில் சீக்கிரமாக தோக்கவா செய்வார். ரோமன் ரெயின்ஸ் கெரியரை பார்த்தோம், லோகன் பால் கெரியரை பார்த்தோம். யாரையுமே கூடிய சீக்கிரம் தோக்க வைக்க மாட்டார் ட்ரிபிள் ஹெச். எல்லாருமே லாங்கஸ்ட் சாம்பியனாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருக்குது. இப்போது மற்ற ரெஸ்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க? எல்லை நைட்டெல்லாம் ரெசல்மனியாலே பார்த்தீங்கன்னா சாம்பியனாகவும் எதிர்பார்த்தோம். ஆனால் அது தள்ளி போய் கெவின் ஓவன்ஸ் இருக்கிறாரு. எத்தனையோ டிவிஷன் இருக்குது. அவங்கெல்லாம் தாண்டி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கோடி ரோட்ஸு கொடுக்கணும்னு நினைத்தால் கொஞ்சம் ஒரு எப்படியும் கோடி ரோட்ஸை பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து ரொம்ப நாள் சாம்பியனாக வச்சுருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த மேட்ச் தேவையில்லை, ஃப்யூச்சரில் வச்சுருக்கலாம். இப்போ கோடி ரோட்ஸ் வந்து சொல்லிக்கிற மாதிரி டைட்டில் டிஃபெண்டிங்கை பண்ண மாட்டேங்காரு. இது டபிள்யூபிள்யூ பண்ணுற வேலை ஏன் இப்படி பண்ண மாட்டேங்காங்கன்னு தெரில. இப்போது ரோமன் ரெயின்ஸ் சாம்பியன் ஆன உடனே ஃபஸ்ட்டு டிஃபெண்டிங் ஊசோஸாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி சாம்பியனாக இருந்த எல்லாருமே ஃபஸ்ட்டு டைட்டில் டிஃபெண்டிங்கே டஃப்பான ஆப்போனண்ட்டு கூட தான் போடுவாங்க. ஆனால் அப்போ தான் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். பாபி லாஸ்லியாக இருக்கட்டும், எல்லாருமே, ப்ராக் லெஸ்னர் எல்லாருமே. பட் ஆனால் இந்த டைட்டில் டிஃபெண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாக இருக்குது. மற்றும் ஸ்டோரியிலே இல்லாமல் சும்மா சண்டை போடும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. டபிள்யூபிள்யூ என்னை பொறுத்த வரைக்கும் முந்தி மாதிரி ஒரு மாதத்துக்கு ஒரு பேப்பரையும் நடத்தினா நல்லாயிருக்கும். ஒரு மாதத்துக்கு 2 பேப்பரையும் நடத்தினா நல்லா தான். ஸ்டோரியும் கன்ஃபார்ம் பண்ண முடியல, மற்றும் புது ஃபியூடாக கொண்டு போகணும், புதுசாக மேட்ச்சு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இழுக்கிறதுனால எல்லாமே மொக்கையாக போகுது. இப்போ லோகன் பாலுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் இன்றைக்கி தான் டைட்டில் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னும் 2 வாரம் கழிச்சு உங்களுக்குள்ள யூஎஸ் டைட்டில் மேட்ச்சு அண்ட் டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச். இன்னும் 2 வாரம் தான் ஃபியூடு. 2 வாரத்தில் என்னத்தை பண்ண போகிறானுங்க? அதில் ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா அதில் லோகன் பால் வேறு, அவர் அதுக்கும் மேலே. லோகன் பால் எல்லா வீக்கும் வரமாட்டார். நெக்ஸ்ட் வீக் வந்து கான்ட்ராக்ட் சைனிங் இருக்குது, அதுக்கு வருவார். அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக சவுதி அரேபியாவுக்கு தான் வருவார். என்னத்தை சொல்லன்னு எனக்கும் தெரியலை. டோட்டலி டபிள்யூபிள்யூ வந்து கோடி ரோட்ஸோட எறாவை மொக்க எறாவை ஆக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு சோலோ சிக்காவோ பாபி லாஸ்லியோ ராண்டி ஆட்டனோ ஃபியூட் போகி படாத பாடுபடுத்தணும். அப்போ தான் அவர் மேலே ஒரு இது கிடைக்கும். சும்மா நம்ம பேப்பரில் மட்டும் சண்டை போடுவோம், அது வரைக்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டே இருப்போம் அப்படின்னு ஸ்பீடை கொண்டு போனால் இப்படி தான் போயிட்டு இருக்கும். டபிள்யூபிள்யூ கொஞ்சம் மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். சரி, இப்போ நமக்கு ஓரளவுக்கு கிளியர் ஆயிடுச்சு. கோடி ரோட்ஸ் தான் யூஎஸ் சாம்பியன்ஷிப்பையும் வின் பண்ண போகிறாரு, டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண போகிறாரு. என்னதான் இருந்தாலும் ரோமன் ரெயின்ஸ் ப்ராக் லெஸ்னர் டைட்டில் விசஸ் டைட்டில் மேட்ச் மாதிரியோ அல்லது அதர் டைட்டில் மேட்ச் மாதிரியோ இல்லை. எப்படியும் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா யூஎஸ் டைட்டிலையும் டபிள்யூபிள்யூ டைட்டிலையும் ஒன்றா சேர்க்க முடியாது. ஏன்னா யூஎஸ் டைட்டிலுங்கிறது மிட்கார்ட் டைட்டில் கண்டிப்பாக ஒன்று இருக்கணும். ஆனால் கொஞ்ச நாள் 2 சாம்பியன்ஷிப்பையும் கோடி ரோட்ஸ் வச்சுக்கிற மாதிரி காட்டுவாங்க. அட்லீஸ்ட் சம்மர்ஸ்லாம் முறைக்காச்சு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு டைட்டிலுக்கே ஃபியூட் ஒழுங்காக கொண்டு போக மாட்டாங்க. இதில் 2 டைட்டில் கொடுத்து நான் இப்படி பேசுறதுனால கோடி ரோட்ஸ் ஹேட்டர் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ரெசல்மனியாலெல்லாம் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் சாம்பியன் ஆகணும்னு சொல்லிட்டு இருந்ததே நான் தான். அது உங்களுக்கே தெரியும். எனக்குன்னு ஒரு பட்டம் வச்சிங்க கோடி ரோட்ஸ் சொம்புன்னு. நான் அந்த டைமில் இருக்கிற விஷயத்தை பற்றி தான் சொல்லுவேன். அந்த நேரத்தில் கோடி ரோட்ஸ் சாம்பியன் ஆகியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் ரசிகர்கள் அந்தளவுக்கு ஆர்வமாக இருந்தாங்க. அதனால் நான் அதை சொன்னேன். பட் ஆனால் சாம்பியன் ஆனதுக்கப்புறமா ஃபியூட் பேஸ் படி நல்லா கொண்டு போக மாட்டேங்கிறாங்க. அதனையும் நான் சொல்கிறேன். அப்பப்போ இருக்கிறத உறக்க சொல்கிறது மட்டுமே என்னுடைய வேலை. மற்றபடி ஒத்த ரெஸ்லர்ஸ்க்காக நான் வந்து சப்போர்ட் பண்ணுற ஆள் கிடையாது. ஏன்னா நான் ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸும் கிடையாது, கோடி ரோட்ஸ் ஃபேனும் கிடையாது. அப்போ இருக்கிறத சொல்லி மாறு தட்டுற ஒரு யூடியூப்பில் வேலை பார்க்குற ஒரு கூலிகாரன்.